மதிப்புரிய டாக்டர் அர்ஜுனா நல்லுரை பற்றி என்ன சொல்லுறா போய் முதல்ல இந்த சேர்ச்சை விடைங்க. ஏனென்றா சேர்ச் இருந்த இடத்துல நல்லூர் இருந்தது. கோட்டை கட்டினார் இல்லை இந்த கல்லுகளை மனித சங்கிலியா நல்லூர்ல இருந்து கோட்டை வரைக்கும் ஒவ்வொருத்தனை வச்சு கல்லை பாஸ் பண்ணி தான் அந்த கோட்டை கட்டினது. நாங்கள் எங்கே உடைக்க ஆரம்பிக்க மாட்டோம், முதல்ல அந்த கோட்டையை உடை. வெளியில் மீடியாக்கள் காட்டினது என்ன? வணக்கம், நான் நகுல். இந்த தைட்டி பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனையாக போய் கொண்டிருக்கு. ஏன்னா அதில் டாக்டர் அர்ஜுனா என்ன சொன்னவர், அது எப்படி வெளியில் போனது சரியா? அவர் சொன்னது கட்டுப்பூங்காருக்கு தான் யாழ்ப்பாணம், அதுக்கு பக்கத்தில் சேர்ச்சி ஒன்று இருக்குது. அதில் நல்லூர் கோவில் இருந்தது. நல்லூர் கோவிலை உடைச்சி தான் கோட்டை கட்டப்பட்டது. இப்படி பார்த்தாலடாப்பா, முன்னும் கோட்டை உடைக்கணும், பிறகு சேர்ச்சை உடைக்கணும் சரியான. அப்படி சொல்லிக்க இப்போ மீடியாக்கள் என்ன வைக்கணும்னு சொன்னால், நல்லூரும் பீகாரையும் ஒன்றாண்டு வைக்கணும். அந்த டைமில் அவர் அதை சொல்கிறார். என்னென்று சொன்னால், நல்லூர் கோயிலில் மூலஸ்தானம் இருக்குது தானே, அதில் ஒரு முஸ்லீமுடைய சமாதி இருந்ததான் சரிதானா. அப்போ கோயில் நல்லூர் இங்கே கொண்டு கட்டேக்க அந்த இடத்துல ஒரு முஸ்லீமுடைய சமாதி இருந்துட்டு தான் அறிஞ்சென்றார் சொல்கிறேன். உண்மையை போய் தெரியாதப்பா, நான் அறிஞ்சதுன்ட்டு சொல்கிறேன். அப்படி என்று சொன்னால் 50-100 முஸ்லீமும் அதில் ஏற்பாட்டம் செய்யும். நல்லூர் கோயிலை உடைக்கணுமாண்டு, நீங்கள் உடைக்க விடுவீங்களா, என்ன செய்வியல் என்று தான் அவர் கேட்குறார். அது மீடியாவுக்கு நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு வாங்க, அவர் என்ன சொன்னவர்ன்ற வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இப்போ நீங்கள் அதில் போய் உடைக்காமல் கொள்ளாமல் உடைச்சா கொண்டாலாம் நாட்டில் பெரிய பிரச்சனை வரும். நீங்கள் சும்மா போய் ஒரு கேட்டை உடைச்சி போட்டு வந்தால் அவங்க கொளுத்துவாங்க தெற்கில். ஆகவே அதை பாதுகாக்கிற அளவில் தான் என்ன பொறுத்த வரைக்கும் தெரியும். நல்லூரும் இந்த சட்ட விகாரம் உண்டு. இது இந்து, அது அங்கே நல்லூர் இந்து கோயில். அது சட்ட ரீதியாக 1800ஆம் ஆண்டு நல்லூர் அந்த இடத்துல இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும் தானே. நல்லூர் இருந்தது இப்போ சங்கிலியன் எங்களோட கிட்டு பூங்காக்கு அங்காள இருக்கிற இடத்துல சர்ச் இருக்கு தானே. சர்ச்சில் இருந்தால் நல்லூரில் இருந்தது. உங்களுக்கு அப்படி நீங்கள் பெரிய சட்டம் கதைக்கிறேன்டா போய் முதல்ல இந்த சர்ச்சை விடைங்க. ஏனென்றா சர்ச் இருந்த இடத்துல நல்லூர் இருந்தது. கோட்டை கட்டினார் இல்லை இந்த கல்லுகளை மனித சங்கிலியா நல்லூர்ல இருந்து கோட்டை வரைக்கும் ஒவ்வொருத்தனை வச்சு கல்லை பாஸ் பண்ணி தான் அந்த கோட்டை கட்டினது. நாங்கள் எங்கே உடைக்க ஆரம்பிக்க மாட்டோம், முதல்ல அந்த கோட்டையை உடைக்கணும். ரெண்டாவது போய் அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை உடைக்கணும். அந்த கிறிஸ்தவ தேவாலயம் கட்டின இடம் தான் ஒரிஜினல் நல்லூர் கோவில் இருந்த இடம். அதை உடைக்கணும். உடைச்சு போட்டு தான் இங்கே இதை பற்றி கதைக்கணும். இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நல்லூர்ந்த கருவறைக்குள்ளுக்குள்ள ஒரு முஸ்லீம் சமாதி ஒன்று இருக்கிறா சார் என்று சொல்கிறாங்க. நான் அதை மூடி கட்டியும் இருக்கிறேன். ஸோ அதையும் உடைக்க எல்லாம் வேணும். ஆகவே முக்குத்தனமாக கேட்கக்கூடாது. நல்லூரும் இதுவும் உண்டாண்டு இது ஒரு சட்ட ரீதி இல்லாத விகாரம் என்று நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அது சட்ட ரீதி என்று நாங்கள் நச்சு கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஒரு பரிபாலன சபை இருக்கு, எல்லாமே இருக்கு. நல்லூரை உடைக்க போறோம். ஒருத்தன் அந்த முஸ்லீம்ல ஒரு 50 பேர் ஆர்ப்பாட்டம் பேசாமல் இருப்பீங்களா? அதில் கட் பண்ணி சில மீடியாக்கள் அவரை தப்பா இதை சொன்னவர்ன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் அதில் பெரிய பெரிய புத்திரிகள்லாம் அவரை தப்பாக காய்ச்சென்ற மாதிரி நிறைய மீடியாக்களில் வந்திருக்கு. ஆனால் அவர் பார்த்தால் அப்படி தப்பாக ஒன்றும் சொல்லலை. அவர் சொன்னது இப்படி நீங்கள் இப்படி செய்கிறீர்கள், அவங்களும் இப்படி செய்தால் என்ன செய்வீர்கள், உடைக்க விட மாட்டீங்களான்னு. அதை மாதிரி அப்போ அவங்கள இப்படி யாரை கட்டுறாங்க, நாங்கள் போனாலும் நாங்கள் விடுவாங்க, அதுக்குள்ள விட மாட்டாங்களான்னு. அப்போ அதுக்கு இது கேஸ் போடணும், சட்டப்படி போகணும். போய் ஏதோ ஒன்று கோர்ட்ஸ்லேருந்து உடைங்களான்னு சொன்னால் உடைக்கலாம், போலீஸே உடைக்கும். கோர்ட்ஸ்லேருந்து ஆர்டர் வந்தால் போலீஸே உடைக்கும். அப்படி தான் சொல்கிறேன். அது மீடியாவில் தப்பாக பிரதேச கூட்டத்திலேயும் பாருங்கள். அந்த பிரதேச கூட்டத்தில் என்னத்துக்கோ போய் அதே மாதிரி தான் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நான் பிரதேச சபையினுடைய ஒரு தவிசாளர்ன்றது ஒரு பிரதேசத்தின் முதற் குடிமகன் வந்திருக்கக்கூடிய அமைப்புகள்கிட்ட திரடியை பார்த்து பின்பற்றத்தை பார்த்து கலைக்க முடியாது. இதில் இருக்கிற எனக்கு ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருடைய முகத்தை கூட பார்க்க முடியாத நிலையில எனக்கு இதுல பற்றிருக்கு.
நீங்க வேணும் இதுல வந்து இருந்து பாருங்க ஆப் தெரியுது. இதை மாத்தினா தான் இந்த கூட்டத்தில் இருப்பேன். இல்லைன்னா நான் இந்த இடத்துல இருந்து வெளியே போவேன். இதை யாரும் தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. தலித் மேற்கு பிரதேச சபை கமிஷனர் கதிரைக்காக கண்டுபிடிக்கிறார்கள். இது என்னுடைய உரிமை, அடிப்படை ஜனநாயக உரிமை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க சரியா நீங்க எனக்கான இந்த கதையாக நீங்கள் இதை அதுல மாற்றி விடுவா. அனைவருக்கும் இந்நேர வணக்கம். அவர்களுடைய பிரதிநிதிகள் இருக்கிறார். அவை நாங்கள் சரியா நிற்க வேண்டிய இடத்துல சரியான போராட்டம் எனக்கு வந்து சமையல போய் படிக்கிறீங்களா? சொந்தமா கோயில் இருக்கு, விழுந்தாலும் விக்ரம் இருக்கு, பெரிய விளாண்டு பேக்காய் சொல்லி இருக்கீங்க. நான் கோயில் எங்க அடிக்கிறேன் சுதந்திர
ஏதோ கூட்டத்துக்கு போய் மக்களுடைய பிரச்சனையை கதைக்கிற ஒரு மீட்டிங் உண்டு. அதுக்கு போய் அங்கே கதிரைக்கு சண்டை பிடிச்சி இப்படி தானே என்ன பிரச்சனை இருக்குது, என்ன செய்யணும், மக்கள் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ மக்கள் போராடுது, நிவாரணம் கிடைக்கல, அது இதுண்டு அப்படி இப்படின்ட்டு போராடுது. அதை பற்றி எதுவும் கவலை இல்லை. அது இருக்கிற சீட்டுக்கு பிரச்சனை, கதிரைக்கு பிரச்சனை. அதில் பிரச்சனைப்பட்டு டாக்டர் அர்ச்சுனாவும் தவிசாளர் அவருக்கும் பிரச்சனை கொண்டு வந்து அவர் ஒளிநடப்பு செய்துட்டார். என்னத்துக்கு போகணும், நீங்கள் என்னத்தை பற்றி கதைக்கோணும்? அது இருக்கிற எல்லாரும் படித்த ஆக்கள், ஒரு பதவியில் இருக்கிற ஆக்கள், அவன் மக்களுடைய பிரச்சனையில் தீர்க்கிற ஒரு கூட்டம் உண்டு. அதில் போய் அதுலேயும் சட்டை என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எதுவும் நாம் ஆர்ப்பாட்டம் செய்தோ போராட்டம் செய்தோ எல்லாம் செய்தாச்சு, எல்லாம் செய்து பார்த்தாச்சு, எதுவும் அவன் தரமாட்டான். சரியான சட்டப்படி தான் போகணும். இப்போ ஸ்ரீலங்காவில் என்ன சட்டமோ அந்த சட்டப்படி தான் நாங்கள் போய் ஒவ்வொன்றை வாங்கலாம். சரிதானே? இப்போ தையிட்டின்னு சொன்னால் அதில் போய் நாங்கள் போய் உடைக்க விடுவானா? அப்போ யாராவது சட்டப்படி புள்ள அதில் கட்டினா புள்ள தான். அதில் இன்னும் ஒன்று, போலீஸுக்கோ அரசாங்கத்துக்கோ நாம் அதில் கத்துறதோ கோஷம் எழுப்புவதோ அதை விட அதில் ஒரு அக்கா உண்டு. அதில் இந்த பொலிசுக்கு என்ன பானையில் அவள் சொல்கிறான்ட்டு பாருங்க. அதே மாதிரி பார்த்துட்டு வருவோம். நாங்கள் 4 வருஷமா போகாத இடம் இல்லை. இப்ப கடைசியா என்ன பிரச்சனை, நாங்க மாதம் போராடி வாரம் எங்கட காணிக்க எங்கட கோர்ட்லயும் இதுலயும் எங்களுக்கு எந்த வித நம்பிக்கையும் இல்லை. என்னிடம் கூட 9வது சரத்தை சொல்லுது பௌத்த மதத்தை ட்ரிங்கோல நடந்த பிரச்சனைக்கு சஜித் பிரேமதாசன் என்ன கதைச்சது, பௌத்த மதத்தை பேணி பாதுகாக்கவன். அப்ப எங்கட வீட்டு கூரையிலையும் கொண்டு குற்றத்திலேயே வைப்பீங்க, நாங்க வாயை மூடிக்கொண்டு போனோம். அதுதான் இப்ப இன்றைக்கு கைது செய்தது உங்களோட சட்ட நடவடிக்கை. உங்களுக்கு சொல்றது என்னன்னா, நீங்க எங்க புத்தகத்துல வச்சாலும் நாங்க வாயை மூடிக்கொண்டு இருப்போம். இப்படியான வழியில் போனால்தான் நாம் எங்களுக்குரிய இதுவரை எடுக்கலாம். அதில் நாம் ஆர்ப்பாட்டம் செய்தோ என்ன செய்தாலும் அவன் எங்களுக்கு தர போகிறதில்லை. இதுதான் உண்மை, புரிஞ்சு கொள்ளணும். 1960ஆம் ஆண்டு சிறிமா பண்டாரநாயக்க ஜனாதிபதி அறிக்கைக்கு சரி அப்போ அந்த சட்டம் பெறுது. தமிழர் பிரதேசம் எல்லாம் சிங்கள மொழி அரச மொழியாக இருக்குமென்று வருது. அப்போ சட்டம் அந்த நேரம் தான் பாராளுமன்றத்திலிருந்து ஒளியேற தந்தை செல்வா அப்படியே அவ்வளோ கொள்ளணும். அப்போவே அந்த நேரமே தொடங்கின பிரச்சனைன்னு இது 1960ஆம் ஆண்டு. அப்போ அதுக்கு பிறகு தான் இந்த நூலக எரிப்பு, யாழ்ப்பாணத்தில் எத்தனை பேர் உயிரோட கொளுத்தினது, எத்தனை பேரை தார்களை தூக்கி போட்டவங்க, எத்தனை பேரை தார்களை தூக்கி போட்டவங்க விளங்குதா? அப்படி பிரச்சனைகள் நிறைய நடந்தது. இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு வந்தால் தெரியாது, அது என்ன நடந்தது, என்ன இது முகங்கள் தெரியாது. இப்போ இப்படித்தான் ஆர்மி என்றால் இதுதான், போலீஸ் என்றால் இதுதான் என்று தான் நிறைய பேர் இருக்கிறீர்கள். அப்படி இல்லை, அது ஒரு பயங்கரமான மோகம் கொண்டு இருக்குது. சரியா? அதுக்கு நாம் அதெல்லாம் நாங்கள் பார்த்து நாங்கள் செஞ்ச நாங்கள் என்ன என்று சொன்னால் அதை சட்டப்படி ஸ்ரீலங்காவில் என்ன சட்டம் இருக்கோ அந்த சட்டப்படி தான் நாங்கள் அதை நிப்பாட்டணும். ஏதோ எங்களுக்கு உரியதை ஸ்ரீலங்கா அந்த சட்டத்தை வச்சு தான் நாங்கள் எடுக்கணும். அதை மாதிரி நாங்கள் புதுசாக ஒரு சட்டத்தை போட்டு அதை செய்யண்டா அவன் செய்ய போகிறதும் இல்லை, நடக்க போகிறதும் இல்லை. இதுதான் உண்மை. சரிதானா? அப்போவே தந்தை சொல்லிட்டார், இவங்களோட கதைச்சி பிரயோசனம் இல்லை, அடுத்த தலைமுறை ஆயுதம் எடுத்து போராடும், உங்கள்கிட்ட அடித்து பறிக்கும். அதே மாதிரி நடந்தது. அதே பிளத்தோடு வளர்ந்தது, இயக்கம் வளர்ந்தது, நிறைய சண்டைகள், நிறைய சாதனைகள் எல்லாம் செய்தது. கடைசியாக தோற்றுத்தான் போகணும். இதுதான் உண்மை. சரியான? உலகம் எல்லாம் அரசாங்கத்திட்ட பக்கம் தான் நிற்கும். அவன் என்ன செய்கிறானோ அதுக்கு தான் தலையாட்டம். பங்களாதேஷில் பார்க்குறியா, ஒரு இளைஞனை போலீஸ் பிடிச்சி கொண்டு ஆர்ப்பாட்ட குழுட்ட கொண்டு அந்த பிடிக்கனை கொண்டு கொடுக்கலாம். அவங்க அதில் வச்சு அடித்து சாக கொண்டு உயிரோடையே கொடுத்துறாங்க. கவர்மெண்ட் என்ன செய்தது, இந்த உலகம் என்ன செய்தது, ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் செய்வினம், அவ்வளோதான்.
கேட்டால் உள்ள நாடு கேட்க ஏதோ ஒரு கருத்தை சொல்ல போகுது பங்களாதேஷ் கவர்மெண்ட் சொல்லும். அப்படித்தான் எல்லா பிரச்சனை. எங்கேயும் வந்து கடைசி சுத்தம் நல்லா கேட்க சகல மீடியாவும் சரிதான், சகல மீடியாக்களும் மனித உரிமை குழு எல்லாத்தையும் வெளியேற சொல்லி போட்டு தான் நடந்தது. சரியான அப்போவும் இந்த மனித உரிமை குழு கேட்கிற எங்களை அனுப்புறீர்கள் உள்ள என்ன செய்ய போகிறீர்கள் அப்படி அனுப்பி போட்டு தான் நாங்கள் வந்து சண்டை தொடங்கினது. ஏன்ட்டு அங்கே நடக்கிற வந்து வெளியில் போகக்கூடாது. அப்போ அப்படி ஒரு முகங்கள் இருக்குது. உலக நாடும் அரசாங்க பக்கம்தான் நிற்கும். மீண்டும் ஒரு கலவரங்கள் வரக்கூடாது, வந்தால் மக்கள் தாங்காது. இதுதான் உண்மை. சரிதானா? எங்களுக்குள்ள பிரச்சனைகளை புத்திஜீவிகள், வெளிநாட்டில் இருக்கிறீர்கள், அறிவார்ந்தவர்கள், இங்கேயும் இருக்கிறீர்கள், நல்ல அறிவானவர்கள் இங்கேயும் இருக்கிறீர்கள், அதை கதைச்சி தான் நாங்கள் எடுக்கணும். இப்போ அவர் டாக்டர் அர்ஜுனா வந்து அதில் சொல்கிறதில்ல, அப்படியே வழங்கி கொள்ளணும். இது வந்து கேஸ் போட்டு ஹோட்டலில் இருந்து உடைங்கிறான்னு சொன்னால் போலீஸை உடைக்கும். அப்போ அதுக்குரிய வழியை தான் நாங்கள் பார்க்கணுமென்று அவர் சொல்கிறார். அவர் ஒன்றுங்கிற இதில் வந்து சும்மா கத்தி போட்டு ஆர்ப்பாட்டங்களை செய்து அதை செய்து இது செய்து போட்டு ஒரு கலவரம் வந்தோடனே எல்லாரும் ஒரு பாதுகாப்பில் போய் இருந்துடுவாங்க. சரியான அடி வாங்கிறது நாங்கள்லாம், எரிகிறது நாங்கள்லாம். வடிவாக விளங்கி அதுக்கேற்ற மாதிரி சட்டப்படி போய் உங்களுக்குள்ள உரிமையில் நீங்கள் மீட்டெடுங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச அளவில் நல்ல விஷயம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.